Arun XLO Ziva, an elite active retirement community in Mahabalipuram, Chennai. For apartments and luxury villas, call 7288 இந்தியா மீது மிகப்பெரிய தாக்குதல் நடக்கப் போகிறது என்று அந்த சதி வேலைக்காக ஆப்கானிஸ்தானில் திட்டம் தீட்டப்பட்டு வருகிறது என்று முன்னாள் CIA ஏஜென்ட் சாரா ஆடம்ஸ் பதிவிட்டிருப்பது பரபரப்பை கிளப்பியுள்ளது. ஏப்ரல் 22ஆம் தேதி காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் அப்பாவி சுற்றுலா பயணிகளை பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற பயங்கரவாதிகள் கொலை செய்தனர். அதற்கு பதிலடியாக மே 7ஆம் தேதி அதிகாலை ஆபரேஷன் சிந்தூரை இந்தியா நடத்தியது. நமது இராணுவத்தின் அடியை சமாளிக்க முடியாமல் இந்த சண்டையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று பாகிஸ்தான் இராணுவத்தின் DGMO வேண்டுகோள் விடுத்தார். அதை ஏற்றுக்கொண்ட மத்திய அரசு தற்காலிக போர் நிறுத்த அறிவிப்பை வெளியிட்டது. ஆபரேஷன் சிந்தூருக்கு முன்னதாக கடந்த ஏப்ரல் 25ஆம் தேதி இங்கிலாந்தைச் சேர்ந்த ஸ்கை நியூஸ் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப், அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற மேற்கத்திய நாடுகளுக்காக இது போன்ற கேவலமான பயங்கரவாத வேலைகளை பல ஆண்டுகளாக பாகிஸ்தான் செய்து வருகிறது. அதற்காக இப்போது வருத்தப்படுகிறோம் என்று கூறியிருந்தது பரபரப்பை கிளப்பியது. இந்த சூழலில் அமெரிக்காவின் உளவு அமைப்பான CIAவின் ஏஜென்ட் சாரா ஆடம்ஸ் இந்திய மண்ணில் இதுவரை பார்த்திராத ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடக்கப் போகிறது என்றும் அதற்கான சதி வேலைகள் ஆப்கானிஸ்தானில் நடந்து வருகிறது என்றும் தெரிவித்துள்ளார். மற்ற நாடுகளின் அரசியலில் அமெரிக்காவின் CIA மூக்கை நுழைக்கும் என்ற பரவலான குற்றச்சாட்டு உண்டு. மறைந்த பாரத பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி மற்றும் இந்திய அணுசக்தி துறையின் தந்தையாக அறியப்படும் ஹோமி ஜஹாங்கீர் பாபா ஆகியோரை CIA தான் கொலை செய்தது என்று அந்த கொலைகள் நடந்து 30 ஆண்டுகள் கழித்து முன்னாள் CIA ஏஜென்ட் ராபர்ட் க்ளௌலி ஒரு பேட்டியில் கூறியிருந்தார். இப்போது CIAவின் முன்னாள் ஏஜென்ட் சாரா ஆடம்ஸ் பின்னால் நடப்பதை வாய் தவறி முன்கூட்டியே உளறிய சம்பவம் பரபரப்பை கிளப்பியுள்ளது.